இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி இலக்கியா சீரியல் மூலம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்ம இலக்கியாவை பத்தி தான். இவங்களோட உண்மையான பெயர் ஹீமா பிந்து. இவங்க 1996 மே மாதம் 5 ஆந்திர பிரதேஷ்ல பீமாவரம் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாங்க. தன்னோட பள்ளி படிப்பை லிட்டில் ஏஞ்சல்ஸ் பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இவங்களோட அப்பா ஒரு கேஸ்டிங் டைரக்டர். அப்பா அம்மா 2 பேருமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நிறைய ரோல்ஸ், சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் +1 +2க்கு இவங்க சென்னை வந்துட்டாங்களாம். +1 +2வும் சென்னையில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேஷனும் சென்னையில் தான் பண்ணுறாங்க. பிகாம் டிகிரி அண்ணா ஆதர்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க. 2018 to 20 பேட்ச். லாக்டவுன் போடனே தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை நிறைவேற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக மாடலிங் அண்ட் ஷாப்பிங் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ மாடலிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால் அதில் இம்ப்ரெஸ் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு நல்லா வரைய வருமா, அதனால டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மலர் சீரியல்ல இருந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவங்க அதை படிச்சிட்டு இருந்தனால அதை பண்ண முடியாமல் போயிடுது. அதை படித்து முடித்ததுக்கப்புறம், ஏன்னா இவங்க டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அந்த டைமில். அதனால் அடுத்தடுத்து சீரியல் டைரக்டர்ஸ் இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இதயத்தை திருடாதை சீரியல் டைரக்டர் இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீ இதில் நடிமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. 2020 பிப்ரவரி மாதம் 14 அந்த சீரியல் கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 50 எபிசோடு சுத்தமாக யாருக்குமே அது பெரிய ரீச்சே தெரியலை. அதுக்கப்புறம் சஹானா அப்படின்னா தெரியாத ஆளே கிடையாது. 51வது எபிசோட்ல இருந்து அந்த நாடகம் முடிகிற வரைக்கும் சஹானாக்காக பார்த்தவர்கள் நிறைய பேர். சஹானாவோட ஃபேன்ஸ் அப்படின்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீனில் ஒரு ஷார்ட் ஃபிலிமும் அவங்க நடித்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இவங்களுக்கு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரி, அவங்க 2 பேர் ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்தது அந்த சீரியலில். அது மட்டும் இல்லாமல் நம்ம சஹானாவுக்கும் அந்த ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருந்ததாம். அவங்களுக்குள்ள காதல் ஏற்படுது. பட் அந்த ஹீரோ வேற ஒரு நியூஸ் ரீடரை திருமணம் செஞ்சிட்டாரு. அந்த டைமில் அட்லீஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி கூட அவர் என்கிட்ட பேசலை, இது பண்ணல, அந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த டைமில் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு காரணமாக இருந்தது இவங்க அம்மாவும் அப்பாவும் தானா. ஹைதராபாத்தில் அவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க சென்னையில் இருக்காங்க. பட் அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து கொடுத்தது அவங்க 2 பேர் தானா. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு சாய் பிரியாவும் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கஷ்டத்தில் இருந்து வெளியே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் சன் டிவியில் சரி நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும், நம்ம கேரியரை நம்ம தொடங்கணும், கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சன் டிவியில் இவங்களுக்கு கிடைச்ச இலக்கியா சீரியலை இவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய பிரேக்கு தான் எடுத்திருந்தாங்க சீரியலில் இருந்து. சன் டிவியில் இருந்து சான்ஸ் வரவும் அதை எடுத்துக்கிட்டு அதில் நடிக்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு நடிக்கிறத விட ஃபேஷன் டிசைனிங்கில் தான் ரொம்பவே ஆர்வமாக. எல்லா ஹீரோயின்ஸுக்கும் காஸ்டியூம் டிசைன் பண்ணணும்,
முக்கியமாக விஜய் சேதுபதிக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே தீராத ஒரு ஆசையாக இருந்திருக்கு. ஏன்னா அவரோட அந்த கேஷுவலான நடிப்பு எல்லாமே பிடிக்கும். ஹீரோயினில் ஆக்ட்ரஸ் அனுஷ்காவுக்கு நான் காஸ்டியூம் டிசைன் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லா ஹீரோயின்ஸுக்கும் காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஆசை. ஏன்னா அதுதான் என்னோட லட்சியமாகவும் இருந்தது. என் அம்மா அப்பாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களோட கனவு வீடை அவங்களுக்கு நான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு விஜயை ரொம்ப பிடிக்குமாம். அதனால தான் தளபதி விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு இவங்க சின்ன வயதில் அவரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம படையப்பா படத்தில் இன்ட்ரோ சாங்கில் ஒரு குட்டி குழந்தை ஒன்று வரும். அந்த குட்டி குழந்தையும் நம்ம ஹேமா பிந்து தான். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.